இப்பொழுது பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவரை நாங்கள் எல்லாம் சேர்ந்துதான் பொதுச் செயலாளராக உருவாக்கினோம். ஆனால் அவருடைய தவறான முடிவுகளால் இன்று இந்த இயக்கம் தள்ளாடி கொண்டிருக்கிறது என்பதற்கு இதுதான் மிகப்பெரிய உதாரணம். எடப்பாடியோட 8 வருஷம் இன்னும் முடிஞ்சு போச்சு. திமுகவோட கூட்டணி போட்டு ஆட்சி அமைக்க நினைச்சார்ல, அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதா இந்த மாதிரி நம்ம அதிமுக வந்து சட்டமன்றத்துல அடிச்சு சேலையூரி இவ்வளவு சித்திரவதை பண்ண திமுகவோட போய் கூட்டணி வச்சு அதுக்கு நாங்க வந்து நாண்டுகிட்டே தொங்கிடலாம். நாங்க கரூர்ல எல்லாம் அடிச்சுக்கிட்டு செத்தோம். அண்ணா திமுகவும் அன்னைக்கெல்லாம் வந்து நீங்க கூட்டணி பேச கிடையாது. இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் பதவிக்காக இவர் அப்ப பேசுவாரு. அடிமட்ட தொண்டர்களா நாங்களா என்ன வேணாலும் நாங்க கஷ்டப்படலாமா? திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டு வைப்பதற்கு யாருக்காவது உடன்பாடு இருக்கிறதா? இல்லை. அதிமுகவோட ஆளுமை சரியில்லை சார். எல்லாரையும் கட்சியை விட்டு அவருடைய சொந்த ஒரே முடிவுனால அவரே எல்லா முடிவும் அவரே பண்றாரு. தொண்டர்களோட உணர்வுகளை மதிக்கிறது இல்ல. கூட்ட துரோகிங்க எல்லாம் இப்பதான் வெளியே போறாங்க. துரோகி அவர்தான் துரோகி. நாங்கெல்லாம் நல்லவங்க எல்லாம் தான் வெளியே வந்திருக்கோம். துரோகி தான் அங்க இருக்காங்க. திமுக ஆதரவோட வந்து ஆட்சி அமைக்க முயற்சித்தாரு. அன்னைக்கே பச்சை துரோகி வந்து யாரானாக்கா எடப்பாடி பழனிசாமி தான். தேர்தல் எப்ப வேண்டுமானாலும் வரலாம், விரைவிலே வரலாம், ஒரு 3 மாசம் கழிச்சு வரலாம். அவருடைய பகல் கனவு சார் பலிக்காது. டிஎம்கேல ரொம்ப படு மோசமா கஞ்சா கற்பழிப்பு எல்லாமே இருந்துச்சு. பெண்களுக்கு பாதுகாப்பு ஒரு 80 வயசுல இருந்து 1 வயசு பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இருந்துச்சா? இல்ல, எங்கேயுமே கிடையாது. இதை அவங்க பேசுறதுக்கு தகுதியே இல்லாதவங்க டிஎம்கே காரவங்க. நம்ம யங்ஸ்டர்ஸ் இருக்கிற வரைக்கும் இந்த ஆட்சி கலையறதுக்கு சான்ஸே கிடையாது. ரெண்டாவது எம்ஜிஆரா இருப்பாரு. எங்க விஜய் 2வது எம்ஜிஆரா இருப்பாரு. அது எங்களுக்கு சூரா நம்பிக்கை இருக்குது. எங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்பிக்கை இருக்குது. அதிமுகல இருந்து இப்ப தாவக்கல நேரீங்க, அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? என்ன தம்பி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருவருமே திமுகவினுடைய எதிர்த்து தான் கட்சி புரட்சித் தலைவர் ஆரம்பித்தாங்க. அதை ஜெயலலிதா அவர்கள் பின்தொடர்ந்து நடத்திட்டு இருந்தாங்க. பல இன்னல்களை சந்திச்சிருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினால. எப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவோட திமுகவில் வந்து திமுக ஆதரவோட ஆட்சி அமைக்க முயற்சித்தாரோ அப்போ எங்கள் கட்சியினுடைய கொள்கையில் அவர் சாவடிச்சிட்டாரு. எங்களுக்கு அவரோட தலைமை பிடிக்காத காரணத்தினால திமுக எதிர்க்கக்கூடிய நம்ம விஜய் சார், சிஎம் சார் விஜய் சார் அவர்களோட கொள்கை எங்களுக்கு பிடிச்சிருந்தனால எங்களை நாங்கள் இணைச்சிட்டோம் தம்பி. இப்போ ஏபிஎஸ் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, துரோகிகள் வெளியேறதால தொண்டர்கள் வந்து மகிழ்ச்சியா இருக்காங்க. முதல் துரோகி அவர் தான் தம்பி. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. புரட்சித் தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதி எதிர்த்து கட்சி ஆரம்பித்தாங்க. புரட்சித் தலைவர் அம்மா வந்துருங்க அதே கொள்கையில் இருந்தாங்க. அதே போல் கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் பூராமல் நாங்கள் அத்தனை பேரும் நாங்கள் கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. கடந்த 5 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ இன்னல்களை நாங்கள் வந்து சந்திச்சிருக்கோம். எங்கள் மீது போடப்பட்ட வழக்குகள், என் மீது போடப்பட்ட வழக்குகள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வழக்கு இருக்குங்க. எங்கள் அமைச்சர் மீது போடப்பட்ட 43 வழக்குகள் இருக்குங்க. திமுக எடுத்து நாங்கள் இருக்கும்போது இந்த திமுகவில் வந்து எப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து திமுக ஆதரவோடு வந்து ஆட்சி அமைக்க முயற்சித்தாரோ அன்றைக்கே பச்சை துரோகி வந்து யாரானாக்கா எடப்பாடி பழனிசாமி தான். அதனால் அந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கீழே இருக்கிறது கேவலமான ஒரு வேலை. அதனால் முதல்வர் விஜய் அவர்கள் வந்து திமுக இருக்கக்கூடிய கொள்கையை பட்டுக்கொண்டவர். அவரோட நாங்கள் பயணிக்கிறதால நாங்கள் பெருமை அடைகிறோம். முதல் துரோகி எடப்பாடி பழனிசாமி தான். ஸ்டாலின் வந்து 6 மாசத்துல தாவக்க ஆட்சி கலைச்சலாம்னு சொல்றாரு. யாருனாலே அழைக்க முடியாது. கலைச்சால தம்பி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்தில் எப்படி கலைச்சாங்களோ அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு பெருமனவை பெற்றாரோ அது போல் வந்து அப்படி 100க்கு 100 நடக்காது. நடந்தாலும் 200 சீட்டுக்கு மேலே நாங்கள் ஜெயிப்போம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஜெயிக்க வைப்போம் நாங்கள் எல்லாம். திமுக வந்து தாவேக அமைச்சர் மேலையும் பல்லவி, அதாவது தாவேக எம்எல்ஏ பல்லவி அவர்களாகட்டும், அமைச்சர் சத்துமார் அவதூறுகளை பரப்பிட்டே இருக்காங்க. திமுகவோட கொள்கையை உங்களுக்கு நல்லாவே தெரியும். புரட்சித் காலத்துலேருந்து புரட்சி அம்மா காலத்துலேருந்து பார்க்குற இப்போ வரைக்கும் அவங்க யாரையும் நல்லவங்கன்னு சொன்னது கிடையாது. நல்லாட்சி நடத்துறவங்கள யாரும் அவங்க வாழ்த்தி பேசியது கிடையாது. எதிர்கட்சியில் இருக்கிறவங்க வந்து வாழ்த்தி பேச நல்ல விஷயங்களை வாழ்த்தி பேசணும், வரவேற்கணும். இவங்க எப்பவுமே குற்றச்சாட்டை வச்சுட்டு எப்பவுமே வந்து திமுக வந்துன்னா விஜய் சார் வந்தது சிஎம் சார் வந்தது வந்து அவங்களால ஜீரணிச்சுக்க முடியாது. ராத்திரி போல் தூக்கலாமல் தொலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னாக்க கட்சி அதாவது எம்எல்ஏக்களை வந்து பேரம் பேசின வழக்கில் வந்து கரூரில் சேர்ந்த கரூர் கம்பெனி எல்லாமே அரெஸ்ட் ஆகிருக்காங்க. அவங்க தவறான வழிகளில் தான் திமுக கொள்கையை வந்து தவறான வழிகளை போகிறது திமுக கொள்கையை. அதனால் அவங்கள மாற்ற முடியாது. காலம் போகிற அதை தொட்டில் பழக்கம் சுடுகாடு முட்டுன்ற மாதிரி அவங்களோட பழக்கம் இருக்குங்க. இப்போ இங்கே எம்ஆர் விஜய் பஸ்லாம் அவ்வளோ கஷ்டங்களை சந்திச்சாங்க, பண்ணாங்க, செஞ்சாங்க. சீனியர்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கல. எடப்பாடியார்னாக்கா அவர் மட்டும் அவர் சொந்த கட்சியானாங்க, அவர் குடும்ப கட்சியானாங்க. இருக்கிறது அத்தனை மாவட்டத்தில் இருக்க சீனியர் கட்சிக்காரங்க இவ்வளோ காலம் உழைச்சவங்க பண்ணுங்க. அவங்களோட கருத்துக்களை கேட்கணும், ஆமோதிக்கணும், பண்ணணும், அதுக்கு மரியாதை கொடுக்கணும். அப்படின்னும் போது அந்த இடத்துல மரியாதை இடத்துல போய் நம்ம இருக்கிறது பிரயோஜனம் இல்லைங்க. என்றைக்கு திமுக கூட்டணியில் அதோட ஆட்சிக்கு வரணும்னு நினைச்சாரோ எடப்பாடியார், அதோட அவரோட கொள்கை தலைமையில முடிஞ்சு போச்சுங்க. அவர் கட்சி வந்து காமிச்சு கொடுக்குற துரோகி, பச்சை துரோகி, பச்சை தமிழன், பச்சை துரோகி. அப்படியே ஒரு எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிருக்காங்க அதிமுகல இருந்து. இப்போ
அதிமுகலேருந்து விலகும் போதே அதிமுக நிலைமை என்னவா இருக்கும்? அதிமுகவோட நிலைமை வந்து இன்னைக்கு கூடாரம் காலியாயிருங்க நிலைமை. அதிமுக கூடாரம் இருக்கு. ஏன்னா எப்போ வந்து புரட்சி தலைவர் அவங்க கொள்கையும் புரட்சி அம்மா கொள்கையும் வந்து அடமானம் வச்சு தன ஆட்சி சுகத்தை காணணும்னு எடப்பாடியார் முயற்சித்தாரோ அதோட அவரோட முடிஞ்சு போச்சுங்க. அவர் தலைமை முடிஞ்சு அவர் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆட்சியில் வந்து நீங்கள் இது நாள் வரைக்கும் எப்போ நீங்கள் வந்து ஜெயிச்சிருக்கோம் இடைத்தேர்தல் போக்குவரத்து எதுவுமே எதுவுமே ஒரு தலைமையில் எந்த ஒரு தேர்தலையும் வெற்றி பெற கிடையாது. தொய்வு தான் ஏற்பட்டு இருக்கு. ஆகையினால இனிமேல் அதிமுக அலைஞ்சதுக்கு காரணம் என்னன்னா ஒன்றும் எடப்பாடியார் அவர் இந்த கட்சி முடிக்கிறார், வேற மாற்றமே கிடையாது. இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்க எல்லாமே கட்டி காப்பாற்றின இயக்கம் இது. இப்போ அது அழிஞ்சு போனால் உங்களுக்கு மன கஷ்டம் அல்ல. அவங்களோட கொள்கை என்ன? திமுக இதுக்கு எதிர்த்து ஆட்சி இது நாள் வரைக்கும் அப்படி தான் போராடணும். அந்த கொள்கை எப்போ செத்து போச்சாங்க. இப்போ விஜய் சார் நம்ம சிஎம் சார் வந்து என்ன செய்கிறாங்க, திமுக கடுமையாக எதிர்த்து பண்ணி செய்கிறாங்க. அப்போ நாங்கள் அவரோட புரட்சித் தலைவர் அம்மாவோட கொள்கையும் புரட்சித் தலைவர் கொள்கையும் நாங்கள் வந்து விஜய் சார் மூலியமாக நாங்கள் அதை நிறைவேற்றிக்கிறோம். அம்மாவை திமுக அமைச்சர்கள் ராசா அவர்கள்லாம் தலைவர் விஜய் அவர்களையும் ரொம்ப கேவலமா கிண்டல் செய்யற மாதிரி பேசுறாங்க. அவங்க எப்போங்க யாருங்க வாழ்த்து பேசியிருக்கிறாங்க? எப்பயுமே அவங்களுக்கு நையாண்டித்தனம் தான் பண்ணுறாங்க. ராசா வந்து ஸ்டாலினை பற்றி என்ன பேசணும் உங்களுக்கு வீடியோ பூரா எல்லாம் பார்த்தீங்க பண்ணுனீங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? அவர் சொன்னதுக்கு மேலே என்ன இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்க. ராசா சொல்லிட்டார்ல, தற்கூரியே அவருக்கு மூளை இல்லாதவர் அப்படின்னு அவர் ஆடியோ பூரா தமிழ்நாடு பூரா பார்த்தோம்ல, எல்லாமே பார்த்தோம்ல, இந்தியா உலக நாடு பூரா பார்த்தோம்ல. அப்படி இருக்கும்போதில் ராசாலாம் ஒரு மனிதனே கிடையாதுங்க. அது ஒரு மிருகம். அதை பற்றிலாம் பேசணும் இல்லைங்க. அவங்களும் இந்துக்களை வந்து புண்படுத்தக்கூடிய ஆட்கள், இந்துக்களை வந்து தரமற்றவங்க பேசுகிறவங்க. இந்துக்கள் புனிதத்தை வந்து என்னன்னாக்கா ஒரு நாளாவது ஸ்டாலின் வந்து இந்துக்களுக்கு பண்டிகைக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரா? அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ராசாவாகட்டும், துரைமுருகனாகட்டும், பொன்முடி ஆகட்டும், இவங்களாம் எவ்வளோ கேவலம் மாட்டாங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இந்துக்களை புண்படுத்தி தான் இருக்காங்களே தவிர்த்து அவங்க வந்து எப்பயுமே அடுத்தவங்களை பகச்சி பண்ணி அவங்களோட ஓட்டுகளை வந்து செதற விட்டுட்டாங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சு. அது திமுக அடுத்த கட்டங்க. திமுக வந்து சுத்தமாக முடியுது. இப்போ திமுகவில் இருக்குன்னு கொஞ்ச நாள் ஆச்சு. நல்லா விஜய் சார் பக்கம் சிஎம் சார் பக்கம் வந்துடுவாங்க எல்லாமே. இனி வந்து நல்ல ஆட்சி கொடுக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இது நாள் வரைக்கும் யார் பார்த்துருக்குங்க? 2 கட்சிகளும் நாங்களாம் பணம் கொடுத்து தான் எல்லாம் செஞ்சு தான் ஓட்டு வாங்கினோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே செய்யாமல் ஒரு மனிதருக்கு நல்ல மனிதருக்கு வரவேற்பு கொடுக்கும்போது அவரோட சேர்ந்து பயணிக்கும் நல்ல கருத்துக்களை நல்ல விஷயங்களை நாட்டு கொடுக்குறாரு. அவர்களோட புரட்சித் தலைவர் கொள்கை புரட்சித் தலைவர் அம்மா அவர்களோட கொள்கையை வந்து மிக சிறப்பான முறையில் வந்து கொண்டு வர்றாரு. அப்படின்னும் போது அவரை நாங்கள் திமுக இருக்கிறாரு. அதனால் அவர் பின்னாடி நாங்கள் இருந்து எப்பவுமே புரட்சித் தலைவர் புரட்சி அம்மா அவரோட கொள்கையை நாங்கள் இங்கேருந்து அந்த கட்சியை நாங்கள் புரட்சித் தலைவர்களோட கொள்கையை நாங்கள் கடைப்பிடிச்சு நடந்துட்டுருக்கோங்க. திமுக கூட்டணியில் இருக்கும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும், இல்லை திமுக கூட்டணி கட்சிகளை வந்து திமுக எப்பயும் விமர்சிச்சதில்லை. ஆதரவு வந்து தாவேகா கொடுத்ததுல இருந்து கடுமையாக விமர்சிருக்காங்க. ஏங்க எப்பவுமே அவங்க வந்து என்னன்னாக்கா அவங்க எப்பவுமே யாரையுமே வந்து வாழ்த்தி பேசுறது கிடையாது. அவங்க கூட இருக்கிற வரைக்கும் நண்பர். அந்த பக்கம் போயிட்டாங்கன்னா அவங்க வாயில் என்ன வருதுன்னு தெரியும் அந்த அளவுக்கு பேசுவாங்க. அதுவும் அவங்களோட வந்து ஒரு கோவங்க தன்னை விட்டுட்டு போயிட்டாங்களோட ஒரு கோவத்தில் அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அவங்களோட குணங்களே இதே தானுங்க. எல்லாத்தையும் இருக்கிற வரைக்கும் வாழ்த்தாங்க. அந்த தள்ளி கொஞ்சம் நவுந்து கொண்டோன்னா எல்லாத்தையும் தூத்த ஆரம்பித்துவாங்க. அதான் திமுகவோட கொள்கைங்க. ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திருமண விழாவில் போனால் அந்த மேடையில் வந்து விமர்சிக்கிறதவே ஒரு வேலையை வச்சிருக்காங்க. ஏங்க அவங்களுக்கு எப்பங்க நல்லா வாழ்த்தி பேசியிருக்காங்க? அவங்க கட்சி ஆரம்பிச்சா தாத்தன்ல இருந்து பாட்டு அவங்க அப்பா கலைஞர் கருணாநிதி அவர்களும் இதே மாதிரி தான் பேசுவார். ஸ்டாலின் அவர்களே தான் பேசுவாங்க. நல்ல விஷயங்களை நல்ல குடும்பத்தில் போய் நல்ல விஷயங்களை பேச மாட்டாங்க. இப்போ ஒரு தீய வேலையை தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் அவங்கள வந்து ஒரு பொருட்டாக எடுத்துக்கிறது இல்லைன்னு. அதை ஸ்டாலினையும் உதயநிதியோ ஒரு பொருட்டே கிடையாதுங்க. அவங்க இவ்வளோ காலம் வந்து பண்ணின அரசியல் என்னென்ன பிடிஆர் பழனிவேல் ஆட்சிக்கு வந்தோன்னே எத்தனை ஆயிரம் கோடி சம்பாரிச்சாங்கன்றது அவரே வெளிப்படையாக அந்த ஆதாரம் பார்த்தீங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு வேறு என்ன வேணும்? அவங்க ஆட்சி அதிகாரம் போகுதுனாக்கா அங்கே அனல் பறக்கிற அளவுக்கு அவங்க வந்து காட்டாமல் எல்லாம் விமர்சனங்களும் வைப்பாங்க. இதுதான் அவங்களோட கொள்கை கோட்பாடுங்க. அதிமுகலேருந்து தாவேக்காக வர காரணம் என்ன சார்? அதிமுகவோட ஆளுமை சரியில்லை சார். எல்லாரையும் கட்சியை விட்டு அவருடைய சொந்த ஒரே முடிவுனால எல்லா முடிவும் அவரே பண்ணுறாரு. தொண்டர்களோட உணர்வுகளை மதிக்கிறது இல்லை. அதனால அதிமுகவோட வாக்கு வங்கியும் சரி தொண்டர்களும் சரி சரிஞ்சிக்கிட்டே வர்றாங்க. அவங்களுக்கோட மாற்றுப்பாதையாக நம்ம தமிழக வெற்றி கழகத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்போ இன்னும் 6 மாசத்துல வந்து தாவேக்காவோட ஆட்சியை கலைச்சிட்டு திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் அவருடைய பகல் கனவு சார், பழிக்காது. தளபதி 5 வருஷம் கண்டிப்பாக ஆட்சியை நடத்துவார். மேற்கொண்டு இன்னொரு 10 வருஷம் 40 வருஷமானாலும் தளபதி தான் தமிழ்நாட்டை ஆட்சி புரிவார். நேர்மையாக நியாயமாக ஆட்சி நடக்கும். இல்லை அவங்க வந்து இந்த எம்எல்ஏக்கெல்லாம் குதிரை பேரம் வாங்குறதா இப்போ ஒரு பேச்சு போயிருக்கு. யாரு? திமுக வந்து தாவேக்கா எம்எல்ஏக்களை 30 கோடி வரைக்கும் குதிரை பேரம் பேசுறதா இருக்கு. எந்த பேரம் பேசினாலும் விஜய் பக்கம் உள்ள ஆளுங்க யாரும் போக மாட்டாங்க சார். என்ன வேணாலும் பேசலாம். ஏன்னா விஜயை நம்பி வந்த கூட்டம் இது கண்டிப்பாக யாருக்கும் விலை போகாது. அதே மாதிரி ராசா அவர்களும் திமுக அமைச்சர்கள் அவர்களும் தாவேக்காவினர் கடுமையாக கேலியும் கிண்டலும் பண்ணுறாங்க. பண்ண அவங்களுக்கு அதாவது பின்னடைவு தான். அவங்களோட அரசியலில் அவங்களே மண்ணள்ளி போட்டுக்கிறாங்க. அவ்வளோ. நாங்கள் எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல. எங்களோட நேர்மையான சிந்தனையான ஆட்சியில் நாங்கள் நடந்து போயிட்டே இருப்போம். எங்களுக்கு மக்கள் தான் முக்கியம். மாற்றுக் கட்சியை பற்றி நாங்கள் பெருசாக கருதுறது. அதிமுகவில் வந்து தாவேக்கா இணைகிறோம்.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதிமுக மாதிரியே மிகப்பெரிய சிறந்த ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு நாங்கள் வந்து இணையிறது வந்து எங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குது. எங்கள் மாவட்ட செயலாளர் அண்ணன் எம்ஆர் விஜயபாஸ்கர் தலைமையில் இணையிறோம். இப்போ ஸ்டாலின் அவர்கள் 6 மாசத்துல கட்சி கவுந்துரும் சொல்லியிருக்காரு தாவக ஆட்சியை பற்றி. அதை பற்றி அவர் வந்து சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான். இன்னும் 6 மாதம் இல்லை, இன்னும் 60 வருஷமானாலும் தாவேக ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்குங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. மக்களும் அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. இப்போ தாவேக தொண்டர்கள் அதிமுகலேருந்து வெளியேற்று வராங்க, ம் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தலைமையினுடைய முடிவுகள் எதுவுமே சரியான முடிவுகள் இல்லை. அதை தொடர்ந்து எங்களுக்கு அந்த இயக்கத்தில் இருக்கிறதுக்கு பிடிக்கல. அதனால் இன்றைக்கி தாவேக்கால இணைஞ்சு பணியாற்ற வந்திருக்கோம். ஆசா அவர்கள் போகிற இடம்லாம் தாவக விமர்சனம் பண்ணிட்டு வர்றாரு. அவர் வந்து பேசிக்கிட்டே இருப்பார், அவர் செயல்பாடுலாம் அதிகமாக இருக்காது. அவரை பற்றி பேச வேணாம். அவருங்க தாவக ஆட்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கண்டிப்பாக சிறப்பாக இருக்கு. பிடிச்சிருக்கனால தான் எங்களை மாதிரி இளைஞர்கள் அனைவருமே தாவேக்காவில் இணைஞ்சு பணியாற்றணும்னு சொல்லி இன்றைக்கி வந்திருக்கோம். இப்போ ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கல்யாணத்துக்குலாம் போகிறாங்க, அங்கே எல்லாமே தாவக பற்றி விமர்சித்து வராங்க. அதாவது கல்யாணத்துக்கு போய் 6 மாதத்தில் ஆட்சிக்கு அடைஞ்சிருமா அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்னன்னா ஆளுங்கட்சியாக திமுக வர முடியலங்கிறதுக்காக ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு உண்டானதான். அவங்க எப்போவுமே ஆளுங்கட்சியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. அது தவறு. அது இன்றைக்கி அவங்களுடைய புலம்பல்லையே தெரியுது. 5 வருஷமாக திமுக வந்து ஆட்சியில் இருந்துச்சு. அந்த 5 வருஷத்தில் எவ்வளோ தமிழகம் முழுவதும் கஞ்சா மற்ற போதைப் பொருட்கள்லாம் எவ்வளோ புழங்கிட்டு இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். நாங்கள் கரூர் மாவட்டத்தில் மணல் அத்தனையும் அள்ளி இன்றைக்கி வந்து சும்மா வெறும் காடாக்கிவிட்டாங்க. ஆற இருந்ததை அந்தளவுக்கு இன்றைக்கி அவங்களோட கொள்ளைகள் அந்தளவுக்கு கஞ்சா போன்ற பல பழக்க வழக்கங்களை அடிமையாகி இளைஞர்கள்லாம் ரொம்ப சீரழிஞ்சிட்ருக்காங்க இருந்தாங்க. இன்றைக்கி இந்த 55 நாளில் ஓரளவுக்கு இன்றைக்கி எல்லாமே ஓரளவுக்கு கட்டுப்பாடாக இருக்குது. இனி வருங்காலங்களில் போதைப் பொருள் அறவே ஒழிக்கப்படும். முந்தின ஆட்சியில் வந்து லஞ்சம் வாங்கியிருப்பாங்கல்ல, அந்த லஞ்சத்தை எல்லாம் வெளியெடுத்துட்டு வருவாரா? கண்டிப்பாக கொண்டு வருவார். இப்போவே ஒன்று ஒன்றா கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாரு. வேலு வீட்டில் ரைடு, அவங்கெல்லாம் எப்படி என்னன்னு எல்லாம் சிபிசிஐடி விசாரணை போயிட்டுருக்கு. செந்தில் பாலாஜி போன்றவர்கள்லாம் வந்து தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவிச்சே தான் ஆகணும். செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து தாவக எம்எல்ஏல வந்து 30 கோடி அதை பற்றி பேரம் பேசிட்டு வர்றாரு. அது தாவகனர் போயிடுவாங்க நம்புறீங்களா? இல்லை, வாய்ப்பு இல்லை. அப்படி போகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த எம்எல்ஏ வந்து சொல்ல மாட்டாங்கல்ல. அதனால் எந்த எம்எல்ஏவும் போகிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா உழைச்சி அத்தனை பேருமே இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. அதனால் போகிறதுக்கு வேலை இல்லை. அதிமுகவை தான் குதிரை பேரம் பேசுகிறாங்க, தாவேக்கா தான் குதிரை பேரம் பேசுகிறதா விமர்சனம் பண்ணியிருந்தாங்க திமுக. இப்போ வந்து திமுக வந்து தாவேக்கா எம்எல்ஏகளை வந்து 30 கோடிக்கு பேரம் பேசுறது எப்படி பாருங்க? இல்லை, அது தவறானது தான். ஏன்னு கேட்டால் இவங்க வந்து அதாவது இப்போ நாங்கள்லாம் வந்து அதிமுகலேருந்து ஒரு இயக்கத்துலேருந்து தாவேக்கா வரோம் அப்படின்னா எங்களுக்கு மனசுக்கு குறித்து தான் வரோம். இது குதிரை பேரத்துக்கோ போக்குவரத்துக்கோ வேலை இல்லை. ஆனால் இன்றைக்கி திமுக பண்ணுறது மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனம். இதை வந்து ஏற்றுக்க முடியாது. அது கரூரில் எங்கள் மாவட்டத்தில் செந்தில் பாலாஜி பண்ணுறது மிகப்பெரிய தவறு. இப்போ இந்த குதிரை பேரம் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்ன? பயமா? இல்லை பயம்தான். அதான் ஆட்சியில் இருந்தால் நம்ம அவங்க செஞ்ச ஊழல்லாம் வெளியே தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால அதை கலைச்சி நம்ம ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் அவங்களோட இது. தாவேக்கா எம்எல்ஏ பல்லவி அவர்கள் வந்து குழந்தைய கூட்டிட்டு வர்றது வந்து ஒரு விமர்சனமாக இருந்தது. அது வந்து திமுகவினர் வந்து அதே மாதிரி செஞ்சு காட்டி அவங்கள கேலி கிண்டல் பண்ணுறாங்க. அது தப்பானதான். யாராக இருந்தாலும் வந்து ஒரு லேடிஸை வந்து இந்த மாதிரி ஒரு இது பண்ணுறது தப்பானது. அவங்க வீட்டு ஜனங்களாக இருந்தால் இந்த மாதிரி பண்ணுவாங்களா? அது மாதிரி தான். அதே மாதிரி இப்போ இந்த போதைப் பொருள் வந்து அதிகமாகிடுச்சு. இப்போ இந்த ஆட்சி தான் சட்ட ஒழுங்கு நல்லா இல்லை அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. முன்னாடி ஆட்சியிலேருந்து அதுவும் என்னைக்கு டிஎம்கே வந்துச்சு அன்னையிலேருந்து அந்த இதுதான் நடக்குது. இதே ஏடிஎம்கேக்காக கிடையாது. ஆனால் டிஎம்கேல ரொம்ப படு மோசமாக கஞ்சா கற்பழிப்பு எல்லாமே இருந்துச்சு. பெண்களுக்கு பாதுகாப்பு ஒரு 80 வயசுலேருந்து 1 வயசு பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இருந்துச்சா? இல்லை, எங்கேயுமே கிடையாது. இதை அவங்க பேசுறதுக்கு தகுதியே இல்லாதவங்க டிஎம்கேக்காரவங்க. அதே மாதிரி இடைத்தேர்தல் வருது 9 தொகுதிக்கு. அந்த 9 தொகுதியும் திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சான்ஸே இல்லைப்பா, சான்ஸே இல்லை. எங்களோட நாங்கள் எல்லாம் வந்து தீவிரமாக இப்போ இறங்கி வேலை பார்க்க போகிறோம். அப்போ வேலை பார்த்தது வேற, இனிமேல் வேலை பார்க்குறது கரூர் தொகுதியில் வந்து இனிமேல் நாங்கள் வேலை பார்க்குறது எப்படி இருக்குன்னு நீங்கள் டபுள் மடங்காக இருக்கும். எப்படி பார்க்குறது நீங்களே பார்த்துருவீங்க. நாங்கள் ஏற்கனவே கரூர் தொகுதிக்கு 4 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே நாங்கள் எலெக்ஷன் வேலை பார்த்தவங்க ஏடிஎம்கேல. ஏன்னா கரூர் மாவட்டத்தில் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோன்றது தமிழ்நாடு முழுக்க தெரியும். டிஎம்கேவுக்கும் ஏடிஎம்கேவுக்கும் எவ்வளோ போட்டின்னு அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் ஜெயிக்க வச்சு இன்னைக்கு எம்ஆர் இவர் கொண்டே டிஎம்கேவோட கூட்டணி வைப்பாரு. நாங்கள் பார்த்துக்கிட்டு இருப்போமாப்பா? அப்போ நாங்கள் கரூரில் எல்லாம் அடிச்சுக்கிட்டு செத்தோம். அதிமுகவும் திமுகவும் அன்னைக்கெல்லாம் வந்து நீங்கள் கூட்டணி பேச கிடையாது. ஏன் கரூர் மாவட்டத்தை வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் பழி வாங்குறீங்க?
கொஞ்சம் பொறுமையாக போங்கன்னு அன்னைக்கு திமுக காரங்க கிட்ட பேசியிருக்கலாம்ல. அன்னைக்கெல்லாம் பேசலை. இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் பதவிக்காக இவர் அப்போ பேசுவார். அப்போ அடிமட்ட தொண்டர்களாக நாங்களாம் என்ன வேணாலும் நாங்கள் கஷ்டப்படலாமா? நாங்கள் அம்மாவோட விசுவாசிப்பா, அதனால திமுக பக்கம் போக மாட்டோம். எடப்பாடியார் வந்து இப்போ வந்து திமுகவோட கூட்டணி பேசுகிறாரு. ஆனால் வந்து ஏன் இப்போ வந்து ஒன்றா போகிறாங்க கூட்டணி பேசி. அப்போ எலெக்ஷன் அப்போ வந்து நாங்கள் அவ்வளோ இந்த 5 வருஷ காலமாக வந்து அவ்வளோ சித்திரவதை அனுபவித்தோம் கரூரில். அப்போ வந்து ஏன் எடப்பாடியார் வந்து ஸ்டாலின்ட்டையோ இல்லை அப்புறம் இந்த இருக்கிற மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜிட்டையோ ஏன் எங்கள் கட்சியில் எங்கள் ஆளுகளை இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்க, அமைதியாக இருங்கன்னு அப்போ அவரால் சொல்ல முடியல. இப்போ கூட்டணி பேசுகிறாரு. அப்போ நாங்கள் 5 வருஷமாக பட்ட கஷ்டமும் வேதனையும் எப்படி எங்கே சொல்கிறது? நாங்கள் எலெக்ஷன் டைமில் எவ்வளோ சித்திரவதையை நாங்கள் அனுபவித்தோம். அப்போ ஏன் இவரால் எடப்பாடியாரால் அதை சொல்ல முடியல? இன்றைக்கி கூட்டணி ஒரு பதவிக்காக, முதலமைச்சர் பதவிக்காக இவர் கூட்டணி பேசலாமா? அப்போ இவர் எங்களால் அந்த வேதனையை தாங்கிக்க முடியாமல் தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அதே மாதிரி இப்போ எங்கள் எம்ஆர்வி அண்ணனும் மாவட்ட செயலாளர் இருந்த எம்ஆர்வி அண்ணனும் எங்கள் வந்து ஆமாம் எப்போ பாரு கேஸுன்னு போட்டு கோர்ட்டுன்னு அலைஞ்சு தான் நாங்கள் வந்து பர்மிஷன் வாங்கியிருக்கோம் எல்லா இதுக்கும். அப்போ எம்ஆர்வி எத்தனை பேருக்கு எத்தனை குண்டாசு எத்தனை இது பண்ணாங்க கரூரில். ஆனால் அப்போ கேட்காத எடப்பாடியார் இப்போ பதவிக்காக போய் திமுகவோட கூட்டணி சேர்றது எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது. அவங்க சொல்கிறாங்க இப்போ எம்ஆர்வி பதவிக்காக வரல, மனசு நொந்து வேதனையோட அவர் மட்டும் இல்லை நாங்கள்லாம் சொல்லி தான் அவர் வெளியே வர்றாரு. நாங்கள் அதனால தான் வெளியில் வந்துட்டோம். நாங்கள் அதுக்கு ஒரு விமர்சனம் எடப்பாடி சொல்லியிருக்காரு, கட்சியை விட்டு துரோகிங்க எல்லாம் இப்பதான் வெளியே போறாங்க. துரோகி அவர் தான் துரோகி. நாங்கெல்லாம் நல்லவங்கெல்லாம் தான் வெளியே வந்திருக்கோம். துரோகி தான் அங்க இருக்காங்க. அங்க இருக்க யாரும் வந்து ஒரே கட்சியில இருக்கவங்க கிடையாது. எல்லாம் மாற்று கட்சியில இருந்து வந்து இருந்துட்டு அன்னைக்கு பட்டாசு அடிச்சுட்டு பேட்டி கொடுக்குறாங்க. என்ன இது ஒரு இது வந்து ஆளுங்கட்சியில இருக்க எம்எல்ஏ வெளியே போறாங்க. வெளியே போகும்போது வந்து அது வேதனைக்குரிய விஷயம் அவங்களுக்கு. அப்படி இருக்கையில அவங்க வந்து பட்டாசு அடிச்சு கொண்டாடுறது அது அசிங்கமா இருக்கு. என்ன அவங்க அந்த பேட்டி கொடுத்தாங்க பாருங்க, அதை விட அசிங்கம் எந்த தகுதியுமே இல்லாதவங்க. கரூர் மாவட்டத்தில் ஒவ்வொரு கூட்டம் போடையிலையும் அவர்னால சாதாரணமாக கூட்டம் நடத்த முடியாது. எம்ஆர்வினால மதுரை ஹைகோர்ட்டில் வந்து ஆர்டர் வாங்கி தான் ஒவ்வொரு கூட்டமும், அது நாங்கள் கேட்குற இடத்த கொடுக்க மாட்டாங்க, அவங்க கொடுக்குற இடத்துல தான் அவங்க போட சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கட்சி கூட்டத்துக்கு நாங்கள் போகிறோம். இப்போ நாங்கள் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு தெருவுக்குள்ள வந்து ஆள் கூப்பிட்றோன்னு வைங்களேன், போகக்கூடாதுன்னு மிரட்டுவாங்க. எங்கள் கூடலாம் அதிக ஆள்லாம் வந்ததே கிடையாது. அதையும் மீறி அவங்க மிரட்டலையும் மீறி வந்தவங்க தான் இன்னைக்கு அதிமுகவில் இருந்து வெளியேறி இருக்கோம். ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோன்னு கரூர் மாவட்டத்தில் எங்களுக்கு தான் தெரியும். இவர் வந்து சென்னை தலைமைச் செயலகத்தில் உட்காந்துக்கிட்டு சேலத்தில் உட்காந்துக்கிட்டு இவர் சொல்லுவாருப்பா. என்ன எடப்பாடியார் மட்டுமே தான் காரணம். அதிமுக நிலைமை என்ன ஆகுன்னா அவர் தான் யோசிக்கணும். அம்மா சொல்லிட்டு போனாங்க சட்டசபையில் 100 ஆண்டு காலம் ஆனாலும் என் தொண்டர்கள் வழி நடத்துவாங்கன்னு, அது மாதிரி அவர் நடத்தாம விட்டுட்டார். அதிமுகவோட பிரதான எதிரியே திமுக தான். அதாவது புரட்சி தலைவி எம்ஜிஆர் இருக்கட்டும், தலைவி அம்மாவா இருக்கட்டும், எடுத்த உடனே தீய சக்தி திமுக தான் சொல்றாரு. இப்போ அதே பாணியை வந்து விஜய் அவர்கள் எடுத்திருக்காரு. அதனால எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் பார்க்குற மாதிரி விஜய் அவர்களை பார்க்குறீங்களா? கண்டிப்பாக நாங்கள் வந்து இப்போ எங்களுக்கு அம்மாவுடைய இதில் மாற்று இடம் தேடி நாங்கள் இவரை விஜய் அவர்களை நம்பி நாங்கள் வந்திருக்கோம். ஏன்னா எங்களுக்கு அம்மா நடத்தின மாதிரி வழி நடத்தி கட்சியும் ஆட்சியும் 2வது மக்களையும் கொண்டு போவாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் நாங்கள் வந்திருக்கோம். ரெட்டலை நாங்கள் வந்து பிறந்ததுலேருந்து இருந்துட்டோம் இத்தனை வருஷ காலம். ஆனால் வந்து வேதனையாக தான் இருக்குது. அம்மாவை வந்து சட்டமன்றத்தில் அடித்து சேலையூரி இவ்வளோ சித்திரவதை பண்ண திமுகவோட போய் கூட்டணி வச்சு அதுக்கு நாங்கள் வந்து நாண்டுக்கிட்டே தொங்கிடலாம். அதனால் வந்து நாங்கள் விருப்பமே கிடையாது எங்களுக்கு துளி கூட. ஏன் எடப்பாடியார் எங்களை கேட்டால் செஞ்சார், தொண்டர்களை கேட்டு செஞ்சாரா? அவராக முடிவு பண்ணி சிஎம் பதவிக்கு ஆசைப்பட்டு பண்ணார். அப்போ நாங்கள் எப்படி வந்து அவர் கூட இது இருக்கிறது? எங்களுக்கு அது ஒன்று தான் பிடிக்கல, நாங்கள் வெளியே வந்துட்டோம். இன்றைக்கி கூட்டணி பேசுனீங்க ரைட்டு, அப்புறம் கரூர் மாவட்டத்தில் வந்து எல்லாம் ஒன்றா கூட்டணி வச்சுக்குவீங்க திமுக மாவட்ட செயலாளரோட. அப்போ வந்து நாங்கள்லாம் என்ன முட்டாளா வேலை பார்த்துட்டு இத்தனை சித்திரவதை அனுபவிக்கிறோம்? அம்மா பிறந்த நாள் கூட ஒரு கூட்டம் போட விடாமல் எவ்வளவோ சித்திரவதையை அனுபவித்தோம். அப்படி இருக்கிறப்ப இப்போ வந்து அவங்களோட கூட்டணி வச்சா எங்களால் சலிச்சுட்டு அங்கே இருக்க முடியாது. அதனால நாங்கள் வெளியே வந்துட்டோம். செந்தில் பாலாஜி அவருக்கு குதிரை பேரம் பேச தகவல் வந்திருக்கு, அதை பற்றி நான் நினைக்கிறேன். அது வந்து பேசியிருந்தால் தவறான செயல் தான்.
அது வந்து ஆ. 30 கோடி கொடுத்து விருதுநகர் பேசுறாரு தகவல் வந்திருக்கு. அதை பத்தி எங்களுக்கு தெரியல, ஆனா பேசியிருந்தா தவறான செயல் தான் அது. தாவேக்கால் இணையறோன்னா விஜய் சார் வந்து எல்லா யங்ஸ்டர்ஸ்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காரு. 6 வருஷம்தான் வந்து அவருக்கு ஆட்சிங்கிறது இல்லை. இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு அவர் பண்ணுற ஒவ்வொரு செயலுமே வந்து 60 வருஷம் இனிமேல் அவரை யாரும் அசைக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்குறாரு. நாங்கள் ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாக வந்து தாவேக்கால இன்னைக்கு இணையறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். இந்த ஆட்சி வந்து நல்ல ஒரு பெண்களுக்கான ஆட்சி, பெண்களுக்கு நிறைய செய்கிறாரு. சிங்கப்பெண் இது நிறைய ஒரு அவர் எடுத்த ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் பெண்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து நாங்கள் இணைஞ்சு அவருக்கு எவ்வளோ தூரம் இன்புட் கொடுப்போமோ பெண்கள் நாங்கள் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கோம். எங்களோட முழு ஒத்துழைப்பை கொடுப்போம். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். இப்போ ஸ்டாலின் அவர்கள் தாவேக்கா ஆட்சி 6 மாசத்துல கலைஞ்சிடும்னு சொல்லியிருக்காரு. 60 வருஷம் வருவாங்க, இனிமே 6 மாசம் கிடையாது. 60 வருஷம் கலையறதுக்கு அவர்தான் வந்துட்டு விஜய் தான் நம்ம யங்ஸ்டர்ஸ் இருக்கிற வரைக்கும் இந்த ஆட்சி கலையறதுக்கு சான்ஸே கிடையாது. கிடையாது. 2வது எம்ஜிஆரா இருப்பாரு. எங்க விஜய் 2வது எம்ஜிஆரா இருப்பாரு. அது எங்களுக்கு சூறா நம்பிக்கை இருக்குது. எங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்பிக்கை இருக்குது. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் விஜய் சார் மேல எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. உயிரை விட்டுட்டு அவருக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம். எத்தனை வருஷமா இருந்தாலும் வந்திருக்கோங்க சார். எம்ஜிஆர் 2வது எம்ஜிஆரா வந்திருக்கிறோம். நாங்க கரூர்ல வந்திருக்கோம். கரூரை பத்தி நிறைய பேருக்கு தெரியாம இருந்தது. ஆனா அந்த சம்பவம் நடந்ததுல இருந்து கரூர் மக்கள் ரொம்ப ஆக்கப்பூர்வமா ஆர்வமா ஒவ்வொருத்தரும் கரூர்ல இருந்து வந்திருக்கோம்னா எங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பத்தோட பாதிப்பு நினைச்சு வந்திருக்கோம். அதனால வந்து கண்டிப்பா சான்ஸே கிடையாது. 6 வருஷம் இல்ல 60 வருஷம் வராது. எடப்பாடியோட 8 வருஷம் இன்னும் முடிஞ்சு போச்சு. திமுகவோட கூட்டணி போட்டு ஆட்சி அமைக்க நினைச்சார்ல, அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் இந்த மாதிரி நம்ம அதிமுக முடிஞ்சு போச்சு. நீயோட முடிஞ்சு போச்சுண்ணே, அவ்வளவுதானே. நான் எப்படியே தொண்டர் கொத்த வெளியே எல்லா வழியும் வந்துட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து வந்துட்டே இருக்காங்க. அடுத்த வாரம் வராங்க. மாவட்டம் தூரம் வந்துட்டே இருக்காங்கண்ணே. ஒவ்வொரு மண்டலமா வந்துட்டு இருக்காங்கண்ணே. நீங்க பார்க்க தான் போறீங்கண்ணே. நன்றிண்ணே. தாவேக்காவோட பெண் எம்எல்ஏ பல்லவி அவர்கள் வந்து குழந்தைய கூட்டுட்டு சட்டசபைக்கு வந்தாங்க. அதை வந்து கிண்டலும் கேலியுமா திமுகவினர் பண்றாங்க. அது எப்படி சார், ஒவ்வொரு பெண்களுக்கும் நாங்கள் உணர்வுபூர்வமாக சொல்கிறோம். ஒரு வந்து கன்சீவாக இருந்து அந்த லேடி கவுன்சிலர் அந்த எம்எல்ஏ பதவியில் இருந்து குழந்தைய தூக்கிட்டு வர்றாங்கன்னா அவங்க எவ்வளோ தூரம் வந்து தாவேக்காவுக்கு இன்புட் கொடுத்துருப்பாங்கங்கிறது இதுலேருந்தே தெரியுது. இதுதான் ஃபஸ்ட்டு பெண்மணி ஒரு கன்சீவாகி குழந்தை பெற்று சட்டசபையில் வர்றாங்கன்னா இதிலே வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் தெரிஞ்சிருச்சுல. இனிமேல் கொடுக்குறாங்க கொடுக்கல செகண்டரி. இப்போ நடந்துகிட்டு இருக்குது. பெண்களுக்கு முக்கியத்துவம். எத்தனை பேர் எம்எல்ஏக்கள் வேட்பாளர்கள் நின்னது எல்லாமே தாவைக்கால பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு சாதனை பண்ணே சொல்லலாம். அவங்கள உடனே வர்றதுங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ஒரு கன்சீவ் ஆகி குழந்தை பெருக்கங்கிறது மறுபிறவி மாதிரி. அந்த மறுபிறவியும் தாண்டி அவங்க வந்து சட்டப்பேரவைக்கு வர்றாங்கன்னா அது எவ்வளோ பெரிய அவங்க வந்து அதில் இன்வால்வாக இருந்தால் மட்டும்தான் வர முடியும், இல்லாட்டி வரவே முடியாது. இப்போ செந்தில் பாலாஜி அவங்க தம்பி இருக்கார்ல, அவங்க வந்து தாவேக்கா எம்எல்ஏல வந்து விலைக்கு வாங்கதா நியூஸ் வந்திருக்கு. அதை பற்றி உங்களுக்கு கருத்து? எத்தனை பேர் வந்தாலும் வந்து தாவேக்காவை வந்து விலைக்கு வாங்க முடியாது. அது வந்து செந்தில் பாலாஜி கூட சுத்தமாக விலைக்கு வாங்க முடியாது. யாரா இருந்தாலும் வாங்க முடியாது. எத்தனை கோடி கொடுத்தாலும் அசைய மாட்டாங்க. கரூர் சம்பவத்துல நடந்தது விஷயம் வந்துட்டு எல்லாத்துக்குமே பச்சையா தெரியும். பச்சையா தெரியும் யாருக்காக வந்து பண்றாங்க அப்படின்னு, யாரு பண்ணினது அப்படின்றது தெரியும். அதனால டிஎம்கே வந்துட்டு எப்படி நீ வந்து தாவேக்காவை வந்து விலைக்கு வாங்க முடியும்? அவங்களாம் என்ன குழந்தைங்களா இப்போ சார் விஜய் பக்கம் தான் இருக்கிறாங்க. நாங்க எல்லாரும் அவர் பக்கம் தான் இருப்போம். இன்னும் நிறைய என்ன வர்றாங்க பாரு. நாங்கள் ஏன் இவ்வளோ வேகமாக வர்றோம்? அதுக்காகவே தான் வருவோம். மாவட்ட செயலாளர் எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு எந்த தப்பும் பண்ணாமல் அவரை வந்து மாவட்ட செயலாளர் வந்து எடுத்தாங்க. தாவேக்கா வேட்டி கட்டில் அவர் ஃபஸ்ட்டு ஆதரவு கொடுத்தாரு. அவர் வந்து எடப்பாடியார் வந்து திமுகவுக்கு ஆதரவாக பேசினார். அதை வந்து சொல்ல மாட்டேறாங்க. இவர் ஆதரவு கொடுத்தது தான் பெருசாக பேசுகிறாங்க. மாவட்ட செயலாளர் அப்படிங்கிட்டார். சாதாரண எம்எல்ஏ வந்து அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார்னு எங்களுக்கு தான். நான் வந்து 33வது வட்ட செயலாளர். எம்ஆர் விஜயபாஸ்கர் இந்த 5 வருஷம் எதிர்கட்சியில் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு கூடவே இருந்த எங்களுக்கு தான் தெரியும். மிகப்பெரிய அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர், அவரை எதிர்த்து இந்த 5 வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம்
அப்படிங்கிறது எங்களை மாதிரி கூட இருந்தவங்களுக்கு தான் தெரியும். நம்ம சென்னையில் உட்காந்துருக்க எடப்பாடியாருக்கு எந்த எதுவும் தெரியாது. இன்றைக்கி அவர் வந்து தூக்கி எறிகிற மாதிரி எரிஞ்சிட்டார். சாதாரண எம்எல்ஏ மட்டும்தான் மாவட்ட செயலாளர் பிடிங்கிட்டு விட்டாங்க. என்ன தப்பு பண்ணார் அவர்கிட்ட அந்த மாவட்ட செயலாளர் பிடிங்க. அதனால் இவர் மட்டும் திமுகவோட வந்து சேர்ந்து போகிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தினாரா இல்லையா? அது மட்டும் நியாயமா? அப்போ விஜயபாஸ்கர் பண்ணது தப்பா, இவர் பண்ணது நியாயமா? இன்றைக்கி நாங்கள் எல்லாம் விஜயபாஸ்கர் பண்ணாலும் வந்துட்டோம். எம்ஜிஆர் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போதே திமுக வந்து எடுத்திருந்தாங்க. ஆமாம். இப்போ வந்து இன்னைக்கு வந்து EPS வந்து கூட்டணி திமுகவோட பத்தி கூட்டணி நாங்கள் வந்து திமுக தான் எங்களுக்கு வந்து இது புரட்சி தலைவருக்கு ஆகாது, அம்மாவுக்கு ஆகாது, அதனால் எங்களுக்கு ஆகாது. இதை வந்து எடப்பாடியார் வந்து அவர் திமுகவோட ஜாயின் பண்ண பார்க்குறாரு. கட்சியை கொண்டு சேர்த்துடுவார் திமுகவில். அதனால நாங்கள் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க துரோகிங்க எல்லாம் கட்சி விட்டு யார் வெளியே போறாங்க. துரோகி? நாங்களாம் துரோகி இல்லை, நாங்கள் உண்மையான கட்சிக்காரன். அதனால தான் திமுக கூட ஜாயின் பண்ணாமல் நாங்கள் வந்து தாவாக்காவுக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து இவர் கட்சியிலேருந்து போகிற எம்எல்ஏக்களும் முன்னாள் மாவட்ட ஆட்சியர்களும் எதுக்கு போகிறாங்கன்னா அவங்களோட ஊழலை வந்து மறைக்கிறதுக்காக தான் இப்போ போகிறாங்க. யாரும் ஊழல் பண்ணல. நாங்களாம் என்ன ஊழல் பண்ணிட்டு வந்தோம்? நாங்களாம் எந்த ஊழலும் பண்ணல. அதனால தான் அவங்க நாங்களாம் கட்சி 40 வருஷம் கட்சியில் 17 வயசில் பதவியில் இருந்தேன். 17 வயசு இன்றைக்கி வார்டு செயலாளர். 17 வயசில் வந்து கஷ்டப்பட்டு இந்த கட்சிக்காக எத்தனையோ என்னோட சொத்தையே இழந்திருக்கேன் நான்லாம். அப்படி இருந்த வந்து இன்ன வரைக்கும் அந்த கரூரில் போட்ட மாவட்ட செயலாளர் எங்களால் கூப்பிடவே இல்லை. வார்டு செயலாளர் நான். என்கிட்ட இன்ன வரைக்கும் வந்து ஒரு ஃபோன் கூட பண்ணல. அப்புறம் இவங்க கூட இருந்து நம்ம எந்த பயணத்தை அரசியல் பயணம் பண்ணுறது சொல்லுங்கள்? துரோகி யார் துரோகி? இவர் தான் துரோகி. திமுகவோட போன இவர் தான் துரோகி. இதுவரைக்கும் வந்து எந்த ஒரு உதவியும் எங்களுக்கு கிடையாது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுக்கா வாண்டான்விடி ஊராட்சி சூரியனுடைய கிராமத்தில் வசிக்கிறோம் நாங்கள். எங்களுக்கு வந்து பஸ் வசதி கிடையாது, ரேஷன் எதுவும் கிடையாது, ரொம்ப தூரம் நடந்து போகணும். இதுக்கு இங்கிட்டு வர்ற ஆட்சியிலனாலும் எங்களுக்கு நல்ல உதவி செய்வாங்களா அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து 6 மாதத்தில் வந்து ஆட்சி காமிச்சிருன்னு சொல்கிறாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை களையிறதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாது. அந்த அளவுக்கு யாரும் செயல்பட மாட்டாங்க. இப்போ விஜயோட ஆட்சி வந்தால் உங்கள் கிராமத்துக்கு வந்து எல்லாம் கிடைச்சிரும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கோம். இந்த நம்பிக்கை எங்களுக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையில் இருக்கோம். எங்களுக்கெல்லாம் நாங்களாம் ரொம்ப ஏழை எளிய மக்கள். எங்களுக்கெல்லாம் இருக்க கூட வீடு கிடையாது. எத்தனையோ பேர் ஜெயிச்சு பதவிக்கு வந்துட்டாங்க. இவர் ஜெயிச்சு தான் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் வந்ததே இல்லை. இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் வந்து 1 கிராம் தங்கம், அது போல நிறைய திட்டங்களை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அந்த திட்டங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அந்த திட்டமெல்லாம் நிறைவேறும், எல்லாருக்கும் செய்வார். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு. இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் வந்து உங்கள் மாவட்டத்துக்கு எதுவுமே செய்யலையா? செஞ்சாங்க, இருக்கப்பட்டவங்களும் செஞ்சாங்க. எங்களை போல இல்லாதப்பட்டவங்களுக்கு யாரும் அவ்வளவா செய்ய வரல, வரல. கட்சியினருக்குள்ளே எல்லாமே செஞ்சு ஆமா, அவங்களே இருக்கப்பட்டவங்களே செஞ்சுக்கிட்டாங்க. இல்லாதப்பட்டவங்களுக்கு அதிகமா செய்ய வரல.